தற்போதைய செய்தி, திருச்செந்தூர் கோயிலில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி வழங்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவினை கோயில் நிர்வாகம் தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்போ இதற்கு முன்னதாக எதற்காக அந்த அனுமதி வழங்கப்படல, இப்போ தரிசிக்க அனுமதி வழங்கப்படும் கோயில் நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதனுடைய விவரம் என்ன? காயத்ரி, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் சன்னதி உள்ளது. அந்த மூலவர் சன்னதிக்கு பின்புறம் பஞ்சலிங்கம் உள்ளது. இந்த பஞ்சலிங்கத்தை கொரோனா காலத்திற்கு பிறகும் கும்பாபிஷேகத்திற்கு பிறகும் பக்தர்கள் தரிசிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. இதற்கு முன் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். எனவே பக்தர்களின் இது பக்தர்கள் மனக்குறைவாக உள்ளது. எனவே பக்தர்களை தரிசிக்க அனுமதி வழங்க வேண்டும் பஞ்சலிங்கத்தை. மேலும் அதற்கு நித்திய பூஜை நடத்த வேண்டும் என்று ஒரு பொதுநல மனுவை திண்டுக்கலை சேர்ந்த பட்டம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கோவில் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அந்த பஞ்சலிங்கம் என்பது பக்தர்களுக்கு வழிபாடாக இருந்தாலும் அதர் மூலவர் இறைவனை சிவனை வழங்கக்கூடிய ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. எனவே அதற்கு நித்திய பூஜைகள் கிடையாது. எனவே விளக்கு மற்றும் காலை மாலை விளக்கு மற்றும் ஏற்றப்படும். அது மிகவும் குறுகலான பாதையாக இருப்பதால் பாதுகாப்பு நலன் கருதி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது கூட்டம் குறைவாக இருக்கும் காலங்களில் அந்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படும். அதே நேரங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த நேரங்களில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதிக்கப்படாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க கூட்டத்தை பொறுத்து அனுமதி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன் விவரங்களுக்காக.